பீஸானா ஜங்க்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. இன்றைக்கி நான் பண்ண போகிற பீஸா ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் ரிச் ஃபுல்லாக இருக்கிற ஒரு பீஸா தான் பண்ணி காமிக்க போகிறேன். இதை நான் பண்ணியிருக்கிறது வந்து குக் வித் கோமாளியில் போன வாரம் பிரியா மேம் பண்ண ரெசிபி தான். ஸோ அதை இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த மசூர் தாலை நல்லா ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். நல்லா எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 3.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த ஊற வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இதுக்கு பீஸா சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதுக்கு நான் வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளியை மேலாப்பில் கொஞ்சமாக ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா சும்மா கீறி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 2 பல் பூண்டு, அதுக்கப்புறமா காஷ்மீரி பிடிக்கே சில்லி இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சு பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. நமக்கு அப்போவே தெரியும் அந்த தக்காளி இருக்கிற மேலே இருக்கிற அந்த இது வெளியே வரும். அப்போ நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் அதை வெளியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. நான் இப்போ காமிக்கும் போது கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி தெரியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் பேஸ்ட்டை அரைச்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து மாற்றி வச்சாச்சு. அப்போ தான் பீஸா அந்த பேஸ் சாஸ் வந்து நல்லாயிருக்கும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அது ஒரு கடாயில் மாற்றி சாஸாக மாற்றிடலாம். இப்போ ஒரு கடாயில் பற்ற வச்சு இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது எல்லாத்தையும் நல்லா போட்டு இதுக்கு வந்து ஒரிகேனோ, அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரிகேனோ வந்து 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ், ஒரு டீஸ்பூன் ஜாகரி, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சாஸ் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றமாக கொஞ்சம் தண்ணியாக இருந்ததில்லை. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா இது நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கும். அந்த திக் பேஸ்ட்டாக வர அளவு வர அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருப்போம். ஸோ கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிருக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே சீக்கிரமாகவே திக்காயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுனதுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ் நல்லாவே தெரியும். இப்போ நம்ம சாஸ் வந்து ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இது சைட்லேயே வந்து மசூர் தால் வந்து நல்லா ஊறிடுச்சு. ஸோ இது நல்லா திருப்பி ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது அரைக்கும் போது 2 பல் பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக 2-3 சொட்டை லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து நம்ம மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பீஸா பேஸ்க்கு பண்ணுற அந்த பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தவாவில் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வச்சுக்கோங்க. இப்போ தவா நல்லா சூடாயிருச்சு. இந்த டைமில் நம்ம இந்த பேட்டர் வந்து ஊற்றி நம்ம தோசை கொஞ்சம் மந்தமான தோசை நம்ம ஊத்தப்பமெல்லாம் ஊற்றினா எப்படி ஊற்றுவோம் அந்த மாதிரி இது நல்லா ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி வச்சு நல்லா வேக வச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஃப்ளஃபியாக கொஞ்சம் நல்லா வரும். சாதாரண நம்ம தோசை ஊற்றுமா கொஞ்சம் கிறிஸ்பியாக தானே வரும். ஸோ இந்த மசூர் தால் ஆட் பண்ணி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு வேறு. அந்த பேஸ் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருந்தது, ரொம்ப லேசாலாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக நமக்கு கொடுக்கணும். 2வது கிட்ஸுக்கு பீஸானா ரொம்ப பிடிக்கும், இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது வெளியே சாப்பிட வேணாம், வீட்லேயே ஹெல்த்தியாக நம்ம பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடும்போதும் குழந்தைங்க ஐயோ இவ்வளோ சாப்பிட்றாங்களே ஜங்கே நம்ம வருத்தப்பட தேவையில்லை, ரொம்ப ஓகே பரவாயில்ல சாப்பிட்டுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் நமக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மசூர் தால் அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தோசை ஊற்றணும் பார்த்தீங்களா, அதனால் திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா அதே தவாவில் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த பேஸில் நம்ம பீஸா சாஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பீஸா சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுக்கு டாப்பிங்ஸ் வந்து நான் வந்து கேப்சிகம், கார்ன், அதுக்கப்புறமா பன்னீர் வந்து சும்மா டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதெல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது தவிர மஷ்ரூம் வேறு ஏதாவது ஆனியன் ஏதாவது வேணும்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்கிட்ட இன்றைக்கி அதுதான் இருந்துச்சு, ஸோ நான் அதை ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேப்சிகம் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறமா பன்னீர் வந்து வீட்டிலே ஹோம்மேட் பன்னீர் தான். ஸோ அதுவே சும்மா கீ போட்டு நல்லா டாஸ் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ அந்த பன்னீர் போட்டாச்சு. அதுக்கப்புறமா கார்ன் வந்து அதுவுமே நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதில் திருப்பி நம்ம ஆவியில் தான் வேக வச்சு எடுப்போம், ஏன்னா ஓவனில் நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ தவாலே பண்ணுறதுனால கொஞ்சம் வேக வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே சொல்லி ஸோ கார்னுமே நல்லா பாயில் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டு மேலே கொஞ்சம் நிறையா பீஸா சீஸ் எல்லாம் போட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா போட்டு லிட்டு போட்டு திருப்பி அது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா
நல்லா எம்மியாக டேஸ்டியாக ப்ரோட்டீன் ரிச்சான பீஸா ரெடி. ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.